கோயம்புத்தூர் சரணம்பட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இன்னைக்கு 2 BHK வீட்டோட விலையே 80 லட்ச ரூபா வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 3 BHK வீட்டோட விலை 85 லட்ச ரூபா தாங்க. அதுவும் நம்ம சரணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள 3 BHK 4 டாய்லெட்டோட அமைச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசியஸான வீடு. வீட்டோட கார் பார்க்கிங்கே 2 கார் நிறுத்துற அளவுக்கு 16 ஹால் வந்து 16-20ங்க. டைனிங் கம் கிச்சன் 10-16. கீழே வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் போக மேலே ஒரு ஹால் இருக்குங்க 10-16ங்கிற அளவில். அது போக 16-16ங்கிற அளவில் கிங் சைஸ் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், 10-16ங்கிற அளவில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். அது போக ஃப்ரண்ட் பால்கனி 16-16ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசிஸாக இருக்குங்க. இந்த அளவுக்கு இன்டர்வா கூட இவ்வளோ ஸ்பேசிஸான வீடு 85 லட்ச ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லைங்க. அதனால இந்த மாதிரியான வீடுகளை தேடி கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல 3 சென்ட் லேண்ட் ஏரியால 2000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடு வந்து சரணம்பட்டி ஐடி பார்க் வந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய வீடுகள்லாம் 1.5 கோடி 1.25 கோடி ரூபா பட்ஜெட் வருது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டோட விலை 85 லட்ச ரூபா தான். வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்து ப்ளூ, லைட் கிரே, டார்க் கிரே, ஒயிட் கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் ஒர்க், ஸ்டென்சில் ஒர்க் மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஒரு கேட் இருக்குது, அதில் சிஎன்சி கட் ஒர்க்கெல்லாம் இருக்குங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி அப்படி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 16-16ங்கிற அளவில் பார்க்கிங் ஏரியா இருக்குது. பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமொழியில் போர்வெல் இருக்குது, வாட்டர் சம்ப் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்க்கிங் டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான டைல் ஒர்க்கு, சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. நீங்கள் அப்படியே லெஃப்ட்டில் போய் பேக் சைடில் வந்து ரைட் சைடில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்துடலாம். அந்தளவுக்கு எல்லா சைடுமே செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நீங்கள் டூவில் நிறுத்திக்கலாம், அந்தளவுக்கு பெரிய செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து 4-6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோருங்க, தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் இருக்குது. டோருக்கு வந்து 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 16-20ங்கிற அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா. வீடு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ஹை கிளாஸ் அண்ட் வெட்டிஃபை டைல்ஸ் எல்லாம் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் நமக்கு அழகான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது, பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு லிவிங் ஏரியாவில் 2 ஜன்னல் இருக்குங்க. இந்த சைடு வாலுக்கு மட்டும் கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து டைனிங் கம் கிச்சன் போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங் என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உட்டன் பேனலிங் ஒர்க்குங்க. அதிலே வந்து பார்ட்டிஷன் ஒர்க்கெலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 10-16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிச்சன் அண்ட் டைனிங்க. டைனிங் ஏரியாவில் அந்த பார்ட்டிஷனுக்கு பின்னாடி ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. டைனிங் கம் கிச்சனோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 ஜன்னல் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கிச்சன் சைடில் கிளாஸான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல் ஷேப்பில் கிரனைட்டில் ரெடி பண்ணி கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர்லேயே வந்து நமக்கு ஹேண்ட் வாஷ் பேஷன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து நமக்கு பெரிய டால் யூனிட் இருக்குது, போக வால் யூனிட்டு, லாஃப்ட் யூனிட்னு நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த கிச்சனில் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமாக பார்த்தலாம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம். பெட்ரூமோட டோருக்கு வந்து இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரியான டிசைனில் வந்து ரெடிமேட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது 10-11ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூமுங்க. இங்கே நமக்கு ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரோப் இருக்குது. ஒரு லென்த்தான ட்ரெஸ்ஸிங் மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்காக. மேலே வந்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் லைட்டிங்கான ஜன்னலும் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 5-6ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வாலுக்கு வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கிளாஸான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டி கொடுத்துருவாங்க நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்கமெண்டுக்கு தகுந்த மாதிரி. அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாங்க. வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் இருக்குது. இந்த ஸ்டார் கேஸ்க்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஸ்டார் கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஸ்டார் கேஸில் வரக்கூடிய ஸ்டெப்ஸுக்குலாம் வந்து மேட் ஃபினிஷிங்கில் உடன் லுக்கில் டைல் ஒர்க் பண்ணி சைடில் எல்லாம் ப்ரொஃபைல் லைட்ஸை வந்து ஸ்டெப் லைட்ஸுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட நேச்சுரல் லைட்டிங்காக ஒரு ஃபிக்ஸட் விண்டோ டிஸ்னர் கிளாஸோடு கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸ் ஏரியா மேலே வந்தீங்கன்னா 10-16ங்கிற அளவில் ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியாங்க. அப்படி இந்த சைடு திரும்பினீங்கன்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் பால்கனி. அங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. இந்த சைடு வந்து இந்த வால் ஃபுல்லாமே ஸ்டென்சில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அழகாக ட்ரீ டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, பறவைகள்லாம் பறக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் லைட்டிங்கான ஜன்னலும் பெருசாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். இது வந்து 16-16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் கொடுத்து இந்த சைடு நமக்கு வார்ட்ரோப் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. கார்னரில் ஸ்டடி டேபிள் இருக்குது. மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கோட கார்னர்ஸ்க்குலாம் ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க்கும் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 4-8ங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட 3வது பெட்ரூமை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து கிங் சைஸ் பெட்ரூம். கீழே நம்ம பார்த்தது வந்து கிட்ஸ் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாஸ்டர் பெட்ரூம் 10-16ங்கிற அளவில் இருக்குங்க.
இந்த சைடு வாலில் கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் இந்த பெட்ரூமில் பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப்பு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கெல்லாம் இருக்குது. இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமும் 4க்கு 8ங்கிற அளவு தான் அமைஞ்சிருக்குங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி பார்த்தலாம். ஃப்ரண்ட் பால்கனியை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் மேலே அப்படியே வந்து பால்கனி ஸ்பேஸாக இருக்குது. அதனால் 16க்கு 16ங்கிற அளவில் நல்ல ஒரு பெரிய பால்கனி ஸ்பேஸாக, ஒரு கவர்டு பால்கனி ஸ்பேஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, ஃப்ரண்ட் சைடு ஹேண்ட்ரைல்ஸை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டிசைனர் கிளாஸோட, அது போக இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டென்சில் ஒர்க்கு, அதுலேயே நமக்கு வந்து டெக்ஸ்சர் ஒர்க்குலாம் பால்கனியில் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் எல்லாம் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. பால்கனிலேயே நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸையும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes டிரைவ் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் வந்துடலாம். அங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஐடி பார்க்கு. அங்கேருந்து அப்படியே நீங்கள் ட்ரைவ் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு 2 minutesலேயே வந்துடலாம். டெரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடு இருக்குது. இங்கே வந்து 2 வாட்டர் டேங்க் வந்துடும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டோட விலையும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், 85 லட்ச ரூபா. வீடு வந்து நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்துலேயே தான் இருக்குங்க. வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.